வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 4வது மலர் கண்காட்சி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காங்கிரஸ் காரிய கமிட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவிப்பு. தமிழகத்தில் ஸ்கர்ப் டைபஸ் தொற்று நோய் பரவல் அதிகரிப்பு. பொது சுகாதாரத்துறை தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்கள் விநியோகம். தமிழக அரசு அறிவிப்பு. தடையை மீறி போராட்டம். பாமக சௌமியா அன்புமணி கைது. சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை செம்மொழி பூங்காவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்து பார்வையிட்டார். அதில் பெரியவர்களுக்கு கட்டணம் 150 ரூபாயாகவும் சிறியவர்களுக்கு 75 ரூபாய் கட்டணமும், வீடியோ போட்டோ கேமரா கொண்டு செல்பவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மலர் கண்காட்சியில் 30 லட்சம் மலர்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மன்மோகன் சிங் மறைவால் ஒத்திவைக்கப்பட்ட ஜெய் பீம் பிரச்சார பேரணி தொடங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியின் புகழ் மற்றும் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை நினைவு கூறும் வகையிலும் நாடு முழுவதும் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் அரசியல் சாசனம் என்ற பேரணிகள் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருந்தது. ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி 27ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த பேரணி ஒத்திவைக்கப்பட்டது. இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், காங்கிரஸ் காரிய கமிட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அரசியல் சாசனம் பிரச்சார பேரணி நாளை தொடங்கி ஜனவரி 26ஆம் தேதி முடிவடையும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது ஸ்கர்ப் டைபஸ் தொற்று நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஸ்கர்ப் டைபஸ் எனும் தொற்று நோய் பரவல் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த பாக்டீரியா தொற்று நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு போன்றவை முக்கிய அறிகுறிகளாக காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பு மருந்துகளை அளித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்களை நாளை முதல் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடை அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேஷ்டி, சேலைகள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு நியாய விலை கடையில் காலை 100 பேர் மற்றும் மாலையில் 100 பேருக்கு டோக்கன் தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டோக்கன்கள் விநியோகம் நாளை தொடங்க உள்ள நிலையில் நியாய விலை கடை பணியாளர்கள் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாமக மகளிர் அணி சார்பில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதற்காக சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெண்கள் உரிமை முன்னேற்றத்துக்காக ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர், அரசு பணிகளில் பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள், விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் ஏற்ற தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவானது நமது இயக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் புத்தாண்டு பிறந்து
நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. புத்தாண்டிற்கு முன்னாடி நான் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றா புதுமை பெண் விரிவாக்க திட்டம் இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் பெருமைப்படத்தக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. திராவிட இயக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். அதில் பாலின சமத்துவம் முக்கியமான ஒன்று. பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏற்கனவே அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருந்தாலும் அதை தொடர்ந்து இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு அண்ணா வழியில, கலைஞர் வழியில தந்தை பெரியார் எந்த கனவை கண்டு கொண்டிருந்தாரோ, எதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சபரிமலையில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்போது மகர விளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் 30 கோவில் நடை திறக்கப்பட்டது. இதனால் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இந்நிலையில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிக அளவில் இருந்ததால் பம்பை, நீலிமலை, அப்பாச்சி மேடு, சரங்குந்தி நடைப்பந்தல் ஆகிய இடங்களில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஜனவரி 11 மற்றும் 12 தேதிகளில் ஸ்பாட் புக்கிங் முறை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 14 தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ள நிலையில் ஜனவரி 15 தேதி வரை ஆன்லைன் முன்பதிவும் நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2வது தளத்தில் மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனை அடுத்து 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தரை தளத்திற்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளித்துள்ளனர். குறிப்பாக இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் விவசாய விளைபொருட்கள் சேதம் அடைந்ததால் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேளாங்குறிணி கிராமத்தில் கம்பிக்குடி கால்வாய் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 60 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கத்திரி, வெண்டை, கடலை, மல்லிகை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 வருஷமா இந்த சோழங்குடி நெல்லூர் கால்வாய் தண்ணி வார்கால் சரியான வார்கால் 2 ஏக்கர்ல மல்லிகைப்பூ செடி போட்டிருந்தேன். அந்த மல்லிகைப்பூ செடி பூரா அழிஞ்சிருச்சு. 5 வருஷமா எனக்கு விவசாயமே, எந்த விவசாயமே வருமானமே கிடையாது. மல்லிகைப்பூ அழிஞ்சு எனக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் மல்லிகைப்பூ முட்டி வரும். அந்த 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வர்றதுனால 5 வருஷமா எனக்கு எந்த இதுவுமே விவசாயமே இல்லை. அதாசி பாதிச்சு எனக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். சோழங்குறிணி கிராமத்துல இருந்து கம்பிக்குடி கால்வாயில இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு சார். விவசாயம் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், இந்த வெண்டி, பூச்செடி எல்லாமே இந்த கத்திரி இந்த இதெல்லாம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு சார். தண்ணி ஒரு 5 வருஷமா இந்த கால்வாய் சரியா பராமரிப்பு இல்லாதனால திறந்து இல்லாதனால போய்கிட்டு இருக்கு சார். தண்ணி வாரியால் இல்லாம தண்ணி நம்ம விவசாயத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு சார். அதுல இருந்து போய்கிட்டு சார். இதை கிராமம் சார்பாக, சோழங்குறிணி கிராமத்தின் சார்பாகவும், நம்ம தலைவர் இவர் நம்ம காங்கிரஸ் சார்பாகவும் இதை பார்த்து கேட்டுக்கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். மயிலாடுதுறையில் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகையில் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வு பேரணி பாலர் பார்த்தசாரதி தலைமையில் குடிமராமத்து கமிட்டி தலைவர் ராஜேஸ்வரன் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டையில் அரசு மணல் குவாரி அமைக்கும் இடத்தை கனிமவளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பாலாற்றில் புதிதாக மணல் குவாரி அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தை கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதனை அடுத்து எல்லைகளை அளவீடு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் அருகே சுற்றுலா சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாராப்பட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டவர்கள் லேசான காயங்களுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்தில் போக்குவரத்தை சீர் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே சிறுத்தையை பிடிக்க வனத்துறை அலட்சியம் காட்டுவதாக கிராம மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பாடகம் காப்புக்காட்டு பகுதியில் கடந்த 2 வாரங்களாக சிறுத்தையின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கால்நடைகளை வேட்டையாடி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் பொதுமக்களுக்கு அறிவுரை கூறி அனுப்புவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் முன்பு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் குடியாத்தம் அருகே அறுவடைக்கு தயாரான 150 வாழை மரங்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொட்டமிட்டா கிராமத்தை சேர்ந்த பாபு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் யானைகள் புகுந்து அறுவடைக்கு தயாரான சுமார் 150 வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் வனத்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து யானைகளை விரட்டும் பணிகளில் இரவு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விவசாய நிலங்களுக்குள் யானைகள் வராமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 57,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் அதிகரித்து 7,180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 98 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஜிம்பாப்வேவில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு அரசு தாக்கல் செய்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான ஜிம்பாப்வேயில் அதிபர் எம்மர்சன் மனங்காக்வா மரண தண்டனைக்கு எதிரான பல்வேறு பிரச்சாரங்களை பேசி வந்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது 2 அவைகளிலும் மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மரண தண்டனை ரத்து செய்யும் சட்ட மசோதாவுக்கு அதிபர் எம்மர்சன் மனங்காக்வா ஒப்புதல் அளித்த நிலையில் ஜிம்பாப்வேயில் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் 60 கைதிகள் மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னையில் 4வது மலர் கண்காட்சி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காங்கிரஸ் காரிய கமிட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவிப்பு. தமிழகத்தில் ஸ்கர்ப் டைபஸ் தொற்று நோய் பரவல் அதிகரிப்பு பொது சுகாதாரத்துறை தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்கள் விநியோகம் தமிழக அரசு அறிவிப்பு. தடையை மீறி போராட்டம் பாமக சௌமியா அன்புமணி கைது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.